சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவும் மீனாவும் வந்து ரதி, தீபன் பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியும் பார்த்தீங்க அப்படின்னா, ரதி வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 ஃபேமிலியும் மீட் பண்ண உடனே ரொம்பவே சண்டை போட்டுப்பாங்க. ஆனா, அதெல்லாம் மீறி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா இவங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, ஒழுங்கா யோசிச்சு ஏதாவது முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி, முத்து வந்து அவங்க ஃபேமிலி கையிலேயே பொறுப்ப குடுத்துருவாங்க. அவங்க 2 ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்துருவாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சூதனமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நீ நல்ல முடிவா சொல்லி இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சுட்டப்பா. ஆனா உன் அண்ணன் வந்து ஐடியா குடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட நல்லா வசமா சிக்கிக்கிட்டான். சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இந்த மாரி குழந்தைய கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால தான் அவனையும் அவன் ஒய்ஃபையும் வந்து ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு மனோஜ் போய் காட்டுறாங்க. என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்க அவன அப்படின்னு சொல்லிட்டு முத்து கட்டெல்லாம் அவுத்து மனோஜையும், ரோகிணியும் அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து முத்துக்கிட்ட இங்க நடந்தது எதையும் வீட்ல சொல்லிறாத. ரோகிணி தான் அம்மாவுக்கு ரோகிணி மேல உள்ள கோவம் போகணும்னு சொல்லிட்டு ரோகிணி தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து குடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க. இத போய் எதுக்கு நான் வெளிய சொல்லப் போறேன்? இத சொன்னா எனக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்பி போயிருவாரு. அதனால முத்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜயாவ வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தி குடுத்துருக்காரு. இருந்தாலும் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம திரும்ப திரும்ப முத்துவையும், மீனாவையும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.